Good morning student. 10th D section தமிழ் மீடியம் லெசன் நம்பர் 9 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். இதோட இம்பார்ட்டன்ட் தமிழ்நாட்டில் காலனி எதிர்ப்பு போராட்டங்கள், கல்வி வளர்ச்சிக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்கும், கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் பங்களிப்பு, தமிழ்நாட்டில் காங்கிரஸின் அரசியலுக்கு நீதி கட்சியின் சவால், தமிழ்நாட்டில் காங்கிரஸின் போர்க்குணமிக்க வெகு மக்கள் இயக்கங்கள், இது பற்றி இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, அறிமுகம். காலனியாட்சி எதிர்ப்பில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்ந்தது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலேயே பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டில் தங்கள் அரசியல் ஆதிக்கத்தை நிறுவ முயன்ற ஆங்கிலேயர்களின் முயற்சிகளை எதிர்த்தனர். பாளையக்காரர்களின் தோல்விக்கு பின்னரும் கூட 1806 வேலூர் கோட்டையில் இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஒரு எழுச்சியை திட்டமிட்டு நடத்தினார். அப்புரட்சி தென்னிந்தியாவின் பல இராணுவ முகாம்களிலும் எதிரொலித்தது. மேற்கத்திய கல்வி அறிமுகம் மற்றும் இறுதியில் தோன்றிய படித்த இந்திய நடுத்தர வர்க்கத்தின் தோற்றம் ஆகியவை ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை அரசமைப்பு பாதையில் எடுத்துச் சென்றது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற விடுதலை போராட்டம் தனித்தன்மை வாய்ந்ததாக இருந்தது. ஏனெனில் தொடக்கத்திலிருந்து அது ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டமாக மட்டுமல்லாமல் தீங்கினை விளைவிக்கும் சாதி முறை ஏற்படுத்தியிருந்த சமூக தடைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்குமான போராட்டமாகவும் அமைந்தது. இந்த படத்தில் தமிழ்நாட்டில் வெவ்வேறு கருத்தியல்புகளை பின்பற்றிய தேசியவாதிகள் வகித்த பாத்திரத்தை நாம் இந்த லெசனில் அறிந்து கொள்வோம். இப்போது தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசிய அதிர்வுகள் 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் சென்னையில் உருவான நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த கல்வி கற்ற நபர்களை கொண்ட குழுக்கள் புது விஷயங்களில் அக்கறை செலுத்த தொடங்கின. இந்தியாவின் ஏனைய பகுதிகளில் நடந்ததைப் போலவே இவர்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சங்கம் என்னும் அரசியல் சார்ந்த அமைப்புகளை ஏற்படுத்தினார். சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பெற்ற காலத்தால் முற்பட்ட அமைப்பான இந்த அமைப்பு தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது. இந்த அமைப்பு 1852 கஜுலு லட்சுமி நரசு, சீனிவாசனார் மற்றும் அவர்களைச் சேர்ந்தவர்களாலும் நிறுவப்பெற்றது. இந்த அமைப்பில் வணிகர்களே அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர். தனது உறுப்பினர்கள் நலன்களை முன்னெடுப்பது, வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது போன்ற நோக்கங்களை இந்த அமைப்பு உள்ளடக்கி இருந்தது. இப்போ மேலும் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவளித்ததை எதிர்த்தனர். மக்களின் நிலை, அவர்களின் தேவைகள் ஆகியவற்றின் மீது அரசின் கவனத்தை திருப்பும் பணியை இந்த அமைப்பு மேற்கொண்டது. அடுத்தது, வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுத்துவதற்கு எதிராக இந்த அமைப்பு நடத்திய போராட்டம் முக்கிய பங்களிப்பாக இருந்தது. இந்த அமைப்பு மேற்கொண்ட முயற்சிகளால் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது, டார்ச்சர் கமிஷன். ஓகேவா? இதன் விளைவாக சித்திரவதை முறைகள் மூலம் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது. இருந்தபோதிலும் இந்த அமைப்பு 1862 பின்னர் செயலிழந்து இல்லாமல் ஆனது. ஓகேவா? அடுத்தது, தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள். தி இந்து மற்றும் சுதேசமித்திரன். டி முத்துசாமி என்பவர் சென்னையில் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார் அப்படின்னா டி முத்துசாமி. ஆனால் சென்னை மாகாணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு இந்தியர் நீதிபதியாக பணியில் அமர்த்தப்பட்டதை சென்னையைச் சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்தது. எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்படுவதை கல்வி கற்ற இளைஞர்கள் உணர்ந்தனர். இது குறித்து இந்தியரின் எண்ணங்களை வெளிப்படுத்த ஒரு செய்தி பத்திரிகை தேவை என்பது உணரப்பட்டது. ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவச்சாரி மற்றும் இவர்களின் நண்பர்கள் நால்வர் ஆகியோர் இணைந்து 1878 தி இந்து என்னும் செய்தி பத்திரிகை தொடங்கினார். மிக விரைவில் இந்த செய்தி பத்திரிகை தேசிய பிரச்சாரத்திற்கான கருவியானது. ஸ்ரீ சுப்பிரமணியம் 1891 சுதேசமித்திரம் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழையும் தொடங்கினார். 1899 இந்த இதழ் நாளிதழாக மாறியது. த இந்து, சுதேசமித்திரன் ஆகிய பத்திரிகைகள் தொடங்கப்பட்டது. இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மிடோஸ் ஸ்டாண்டர்ட், தேசபி மானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு
பத்திரிகைகள் வந்து தொடங்கப்படுவதற்கு ஊக்கமளித்தது. அதே மாதிரி சென்னை மகாஜன சபை தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும். முதலாம் தலைமுறையைச் சேர்ந்த தேசியவாதிகளுக்கு இந்த அமைப்பு பயிற்சி களமானது. 1884 மே 16 வீரராகவச்சாரி, பி. ஆனந்தச்சார்லு, பி. ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட இந்த அமைப்பின் முதல் தலைவராக பி. ரங்கையா பொறுப்பேற்றார். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் அப்படின்னா பி. ரங்கையா. அதே மாதிரி இதனுடைய செயலாளராக பொறுப்பேற்ற பி. ஆனந்தச்சார்லு இதன் செயல்பாடுகளில் பங்காற்றினார். இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இடைவெளிகளில் ஒன்று கூடி தனிப்பட்ட விதத்திலும் அறை கூட்டங்கள் நடத்தியும் பொது பிரச்சனைகள் குறித்து விவாதித்து தங்கள் கருத்துக்களை அரசுக்கு தெரியப்படுத்தினாங்க. இந்த மாகாணத்தின் பல பகுதிகளில் வாழும் மக்களிடையே பல்வேறு பொது பிரச்சனைகள் குறித்து ஒருமித்த கருத்தை உருவாக்கி அதன் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதே சென்னை மகாஜன சபையின் நோக்கமாக இருந்தது. குடிமைப் பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும். லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது, வரிகளை குறைப்பது, இராணுவ குடிகள் நிர்வாக செலவுகளை குறைப்பது ஆகியன இந்த அமைப்பின் கோரிக்கைகளாக வைத்தனர். இந்த அமைப்பின் பல கோரிக்கைகள் பின்னர் 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸின் கோரிக்கைகளாக உருவானது. ஓகேவா? தென் அடுத்தது மிதவாத கட்டம். சென்னை மகாஜன சபை போன்ற மகாண அமைப்புகள் அகில இந்திய அளவிலான இந்த அமைப்புகள் நிறுவப்படுவதற்கு வழிகோலியது. இந்தியா பல்வேறு பகுதிகளில் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் உருவாவதற்கு முன்பாக பல கூட்டங்களில் கலந்து கொண்டனர். அவ்வாறான ஒரு கூட்டம் 1884 டிசம்பரில் பிரம்மஞான சபையில் கூடியது. தாதாபாய் நவ்ரோஜி, கே.டி. தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் சில முக்கிய தலைவர்களுடன் சென்னையிலிருந்து ஜி. சுப்பிரமணியம், பி. ரங்கையா, பி. ஆனந்தச்சார்லு போன்றோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஓகேவா? தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் 1858 பம்பாயில் நடைபெற்றது. மொத்தம் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் 72 பிரதிநிதிகளில் 22 பிரதிநிதிகள் சென்னை சார்ந்தவர்களாக இருந்தனர். ஜி. சுப்பிரமணியம் தனது எழுத்துக்களின் மூலமாக தேசியத்தை முன்னெடுத்தார். இந்திய பொருளாதார ரீதியாக ஆங்கிலேயர்களால் சுரண்டப்படுவதை புரிந்து கொள்ள அவர் செய்த பங்களிப்புகளில் அவர் நவ்ரோஜி மற்றும் கோகலே ஆகியோருக்கு இணையானவராக இருந்தனர். ஓகேவா? இப்போது இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் கூட்டம் பம்பாயில் 1885 கூட்டப்பட்டது. முதல் தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கே கூட்டப்பட்டது அப்படின்னா பம்பாயில். ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது மாநாடு கல்கத்தாவில் 86 தாதாபாய் நவ்ரோஜின் தலைமையில் நடைபெற்றது. காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு பத்ருதீன் தியாப்ஜியின் தலைமையில் 1887 சென்னையில் இன்று 1000 விளக்கு என்று அழைக்கப்படுகின்ற மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெற்றது. கலந்து கொண்ட 607 அகில இந்திய பிரதிநிதிகள் 362 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்களாக இருந்தனர். அடுத்தது சுதேசி இயக்கம். வங்கப் பிரிவினை சுதேசி இயக்கத்திற்கு இட்டு சென்று விடுதலை போராட்டத்தின் போக்கை மாற்றியமைத்தது. இந்தியாவின் பல பகுதிகளில் குறிப்பாக வங்காளம், பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் புகழ்பெற்ற தலைவர்கள் தோன்றினார். கல்கத்தா காங்கிரஸில் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின்படி சுதேசி நிறுவனங்களை ஊக்குவித்தல், அந்நிய பண்டங்களை புறக்கணித்தல், தேசிய கல்வியை முன்னெடுத்தல் ஆகியவற்றை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார். சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்திய பண்டங்களை புறக்கணித்தல் தொடர்பாக காங்கிரஸின் தீவிரமான இயக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டது. சுதேசி இயக்கம் முக்கியமாக 1905 தொடங்கப்பட்டது. இதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா முக்கியமாக அந்நிய பண்டங்களை புறக்கணிக்கிறது, வேலையில்லாத திண்டாட்டத்தை நீக்கிறது, கல்வி வளர்ச்சியை ஊக்கப்படுத்துவது, அந்நிய பண்டங்களை புறக்கணிப்பது, இது மாதிரி நோக்கத்தோடு தான் சுதேசி இயக்கம் 1905 தொடங்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் எதிர்வினை வ.உ. சிதம்பரனார், வி. சக்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆரியா
ஆகியோர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிறந்த தலைவர்களாக இருந்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டன. மக்களை திரட்டுவதற்கு முதலாக தமிழ் பயன்படுத்தப்பட்டது. மக்களின் நாட்டுப்பற்று உணர்வுகளை தட்டி எழுப்பியதில் சுப்பிரமணிய பாரதியின் தேசபக்தி பாடல்கள் மிக முக்கியமானதாக இருந்தது. சுதேச கருத்துக்களை பரப்புரை செய்ய பல இதழ்கள் தோன்றின. சுதேசிமித்திரன், இந்தி ஆகிய இரண்டும் முக்கிய இதழ்களாக இருந்தது. தீவிர தேசியவாதி தலைவரான பிபின் சந்திரபால் சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது ஆற்றிய சொற்பொழிவுகள் இளைஞர்களை கவர்ந்தன. சுதேசி இயக்கத்தில் மாணவர்களும் இளைஞர்களும் பெருமளவில் பங்கேற்றனர். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் சுதேசியை செயல்படுத்துவதில் மேற்கொள்ளப்பட்ட